ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழுவதற்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றார். நமக்கு அவைகள் எழுதியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளில் முக்கியத்துவம் பெறுகின்ற காரியங்களில் ஒன்று, பிறருக்கு இடரலற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பது. இந்த வசனத்தில் அதனுடைய தீவிர தன்மையை இயேசு சொல்லும் பொழுது, இடரல்கள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் பிற மனிதர்களுக்கு நாம் ஏதாகிலும் ஒரு வகையில் அவர்களுடைய சமாதானத்துக்கு ஊறு விளைவிக்கிறவர்களாக அல்லது அவர்களுடைய முயற்சிகளுக்கு தடங்கல்களை உருவாக்குகிறவர்களாக அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு உண்டாவதற்கு ஏதுவாகவோ மற்ற எந்த சூழ்நிலையிலாகிலும் தீங்குண்டாக்குகின்ற காரியம் நம்மில் இருக்குமானால் தேவன் அதை வெறுக்கிறார். அவைகள்தான் இடரல்கள். சில மனிதர்களிடத்திலிருந்து நாம் சந்தித்த இப்படிப்பட்ட காரியங்களில் அநேக முறை நாம் வேதனைப்பட்டிருக்கிறோம், அழுதிருக்கிறோம், மிகுந்த கஷ்டங்களையும் துக்கங்களையும் சந்தித்திருக்கிறோம், தூக்கமின்மைகளையும் அமைதியின்மைகளையும் எல்லாம் ஏராளம் சந்தித்திருக்கிறோம். நாம் அவர்களுக்கு ஒரு தவறு இழைப்போமானால் அல்லது இடரல் உண்டாக்குவோமானால் அவர்களும் இதே போன்ற சூழ்நிலை வழியாகத்தான் கடந்து செல்வார்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒரு நாளும் பிறருக்கு இடரலாக இருக்கவே கூடாது என்று. ஒருமுறை பேதுருவினிடத்திலே, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா என்று அதிகாரிகள் கேட்டார்கள். அந்த நாட்களில் யூதர்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் சீஷர்களும் இயேசுவும் வரி செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்த நேரத்தில் இயேசு பேதுருவை பார்த்து, நீ கடலிலே போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அதில் இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து வரியை கட்டிவிடு என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் சற்று கடினமான சூழ்நிலைகளை கூட இடரல்கள் வராமல் போகும்படிக்கு நாம் சகித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பிறருக்கு ஒரு இடரலாக வேதனைக்கும் துன்பத்திற்கும் காரணமாக மாறிவிடாதபடி பிறர் நலனிலும் அக்கறை கொண்டு சிந்திக்கவும் செயல்படவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். அப்படிப்பட்ட மனநிலை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.